சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் மோடி, அமித்ஷா ஆகியோரோடு சேர்த்து இந்தியா முழுக்க ஆட்டம் காட்டக்கூடிய பாஜக RSS ஆளுநர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. கவர்னர் கையெழுத்து போடலைன்னா பரவாயில்ல, இதை கையெழுத்து போட்டதாக நாங்கள் நீதிமன்றம் எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு சிக்ஸரை அடித்திருக்கிறார்கள். இதை கேட்டவுடன் இன்றைக்கு RSS ஆளுநர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் என்பதை தாண்டி உச்சநீதிமன்றத்திடம் சரண்டர் ஆகிருக்கக்கூடிய வேலையை முதலாக கேரளாவினுடைய ஆளுநர் செய்திருக்கிறார். முதலமைச்சரோடு நீங்க ஒரு உடன்பாட்டுக்கு வரலன்னா நீதிமன்றம் உங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளும் என ஜஸ்டிஸ் JB பர்திவாலா அவர்கள் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு உச்சநீதிமன்றத்தில் கடுமையாக சொன்னதும், அந்த நேரத்தில் மோடி அரசு ஒரு ரகசிய கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து இதை ஓபன் பண்ணி பாருங்கன்னும் போது, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அதை நாங்கள் பிரிக்க மாட்டோம், நாங்கள் எடுத்த முடிவு எடுத்ததுதான் என இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரலிடமே மிக கடுமையாக இதனுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது உச்சநீதிமன்றம். என்ன நடந்தது, எந்த வழக்கில் இவ்வளவு சிக்கல்கள், மோடி அரசு கொடுத்த ரகசிய கடிதம் என்ன, அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு vs கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கவர்னர் RN ரவி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார் இல்லையா, அவருடைய கையெழுத்தே இல்லாமல் 10 மசோதாக்கள் சட்டமானதாக டீம்டு டு பி அசென்டட் என்று ஜஸ்டிஸ் JB பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் R மகாதேவன் ஆகிய 2 நீதிபதிகள் அறிவித்தார்கள். இதற்கு மாற்றாக அது கரெக்டானது இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். 5 நீதிபதிகள் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் உட்கார்ந்து பிரசிடென்ட்டுக்கு அவங்க ஒப்பீனியனை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்னன்னா, இன்னைய தேதிக்கு ஒப்பீனியன் என்பது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் டர்ன் பண்ணாது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அதே ஜஸ்டிஸ் JB பர்திவாலா கூட அவருடைய கோ ஜட்ஜாக ஜஸ்டிஸ் KV விஸ்வநாதன் இருக்கிறார்கள். இவங்க 2 பேர்கிட்ட ஏற்கனவே கேரள ஆளுநருடைய வழக்கு போய் மாட்டி இருக்கிறது. நம்ம கவர்னர் RN ரவிட்டையும் அதே தகராறு ஓடிக்கிட்டு இருக்கு. மேற்கு வங்கத்தில் அவர் ஆனந்த் போஸ் அவர்களுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் அதே தகராறு ஓடிக்கிட்டு இருக்கு. பல்கலைக்கழகங்களில் வேந்தர் என்கிற முறையில் ஆளுநர் யாரை துணைவேந்தராக நியமிப்பது அப்படிங்கிற சிக்கல் மாநில அரசோடு தொடர்ந்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட அரசு பல்கலைக்கழகங்கள், அங்க பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மிக பகிரங்கமான ஒரு அதிர்ச்சி வந்திருக்கிறது. இந்தியா முழுக்க இதுதான் நிலைமை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில். இப்போ என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தேதியை குறிப்பிடுறாங்க, வியாழக்கிழமை. இன்றைக்கு வழக்கு விசாரணை அப்படின்னா புதன்கிழமைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நைட்டு இல்லை நீங்கள் கையெழுத்து அப்படி போட்டுட்டீங்கன்னா, ஏன்னா RSS தரப்பிலிருந்து அல்லது இங்கே ஆளுநர் தரப்பிலிருந்து என்ன அதிர்ச்சி ஆகிறாங்கன்னா, ஒரு முறை இவங்க கையெழுத்து போட்டதான் நீங்கள் இல்லாமலே நாங்கள் பாஸ் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்கன்னா, அதற்கு பிறகு இதை காரணம் காட்டி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாரும் திரும்ப கிளம்பி வருவாங்க. அப்படி வர்றதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, அதை கிராஸ் பண்ணல இல்லை அதை ஓவர் டர்ன் பண்ணலன்னா எல்லா மாநிலங்களுக்கும் இது பெரிய அட்வான்டேஜாக போயிருங்கிறதுனால கரெக்டாக வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு 30 மணி நேரங்களுக்கு முன்பாக இரவோடு இரவாக கவர்னர் நாங்கள் சமாதானத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு மாநில அரசுக்கிட்ட போனதாக ஒரு செய்தியை கசிய விடுகிறார்கள். ஏனையில் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். கன்சென்சஸ் ஹஸ் பீன் ரீச்ட் பிட்வீன் கவர்னர் அண்ட் கேரளா கவர்மெண்ட் ஆன் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ஸ். 2 பல்கலைக்கழகங்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள், APJ அப்துல் கலாம் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அதே போல் மற்றும் ஒரு தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம், இது 2த்துக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லைங்கிறது சிக்கலாக இருந்தது. அரசு ஒரு குழுவை போட்டுக்கிறது, கவர்னர் அதை கலைக்கிறார். உங்களுக்கு நீங்கள் போடுறதுக்கு அதிகாரம் இல்லை, நான் தான் சான்சலர்னு அவரே என்ன பண்ணுறார், 2 பேரும் துணைவேந்தர் அவரே டைரக்டாக அப்பாயின்ட் பண்றாரு மாநில அரசு கிட்ட கேட்காம. இப்படி வரும்போது தான் இது நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் ஒரு குழுவை அமைக்கிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சுதான்ஷு துலியா தலைமையில் ஒரு குழுவை கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கிறார்கள். இதில் ஹைலைட் என்னன்னா, கவர்னருடைய நியமனம் செல்லாது, கவர்னர் போட்ட அப்பாயின்மெண்ட் செல்லாதுன்னு கேரளாவினுடைய தனி நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார். பெஞ்சுக்கு போது டிவிஷன் பெஞ்சும் அதை உறுதி செய்கிறார்கள். மாநில அரசு இல்லாமல் கவர்னர் அவரால் உத்தரவு போட்டு அவர் கையெழுத்து போட்டு உத்தரவு போட்டால் அதுதான் என்பதெல்லாம் எடுபடாது. அது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அப்படியான ஷரத்துகளே கிடையாதுன்னு கேரளா உயர்நீதிமன்றம் 2 அடுக்கடுக்கான அதிர்ச்சியை கொடுத்தது. இதனுடைய அப்பீல் தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. உச்சநீதிமன்றம் பார்த்தது, போன ஹியரிங்கில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஏன் நியூஸ்க்கு வரும். போன ஹியரிங்கில் சொல்கிறாங்க பாருங்க,
As Kerala Governor, CM deadlock continues. Supreme Court asked Justice Dhulia Committee to recommend names for 2 university vice chancellor post. கவர்னர் இறங்கி வரல, அரசு பேசி பார்க்குறாங்க, கவர்னர் ஒரு முடிவுக்கு வராதனால அரசும் அந்த இடத்துல டெட்லாக்ல நிற்குது. எனவே நாங்கள் ஒரு நீதிபதி கமிட்டி போட்டோம்ல, நீங்கள் யார் அப்பாயின்ட் பண்ணலாங்கிற பேரை எங்களுக்கு கொடுங்க என்பதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் இவங்க தான் அப்பாயின்மெண்ட், இவங்க தான் கடைசி போஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுங்க, கவர்னரே இல்லாமல் நாங்கள் அதை பாஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் கையெழுத்து போட்டதாக அறிவிக்கிறோம் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள்ங்கிறது தான் ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் ஆகியோர் அமர்வு வந்திருப்பதாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த 2 பல்கலைக்கழகங்களுக்குமானது தான். இப்போ இந்த இடம் தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அது பாஜக அரசை அல்லது நேரடியாக அமித்ஷா அவர்களை அதிர வைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. என்னன்னா, மாநில அரசு எங்களுக்கு எவ்வளோ சிக்கல் கொடுக்கறது தெரியுமா, யார் ஸ்டாண்ட் எடுக்கிறா, கவர்னர். அப்படி என்ன, நாங்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு லெட்டர் போடுறோம், பதிலுக்கு அவங்க ஒன்று போடுறாங்க, கவர்னர் அதுக்கு என்ன மறுப்பு லெட்டர் போட்டிருக்காரு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒரு கடிதம், அது ரகசிய கடிதம்னு கான்ஃபிடென்ஷியல்னு மடித்து இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் ஆஜராகி, இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு ரகசிய கடிதம், மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த கடிதத்தை படித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரணும், நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் கொடுக்கிறார்கள். நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னும் போது சீஃப் மினிஸ்டர் எப்படி எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படின்றத பாருங்க, இப்படி இருந்தால் ஒரு கவர்னர் எப்படி முடிவெடுப்பது அப்படின்னு திரு ராஜேந்திர அர்லேக்கர் அவர் தான் இன்றைக்கு ஆளுநராக இருக்கிறார். அவருடைய கடிதம் வரும்போது ஜஸ்டிஸ் பர்திவாலா ஒரே லைனில் சொல்றாரு, டோன்ட் ஓப்பன் இட், we will not get into all this. அந்த கடிதத்தை நீங்கள் பிரிக்க வேண்டாம், இதுக்குள்ளெல்லாம் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க வேலையை நாங்கள் செய்ய விரும்பலை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த இடம் மிக முக்கியமாக, நீங்கள் ரகசிய கடிதம் கொண்டு வந்தால் நாங்கள் அதை வாங்கி படித்து அதில் இருக்கிறத எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் அதை நிராகரிக்கிறது. ஆஜரானது இந்திய அரசினுடைய அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள். மாநில அரசின் சார்பில் ஆஜராகிய மூத்த வழக்கறிஞர் ஜெய்தீப் குப்தா சொல்கிறாரு, லா மினிஸ்டரும் சரி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரும் கவர்னரை பார்த்துட்டாங்க, அவர் தான் சான்சலர், மீட் பண்ணியாச்சு. சீஃப் மினிஸ்டர் அப்ஜெக்ஷனுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நேம் தானே தவிர அவர் வந்து எந்த அப்ஜெக்ஷனும் அவர் தரப்பில் கொடுக்கல அப்படின்னும் போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதை விட பெட்டர் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறவங்கிறதுனால நாங்கள் வேற ஒருத்தவங்களை பரிந்துரை பண்ணுறோம் என்பதாக வருகிறது. ஜஸ்டிஸ் பர்திவாலா சொல்கிறார், இது ஒரு முடிவுக்கு வருவதாக தெரியல, மாநில அரசும் சரி கவர்னரும் சரி. எனவே அதான் ரொம்ப முக்கியமானது. ஜஸ்டிஸ் பர்திவாலா பாயிண்டட் அவுட் தட் கமிட்டி லெட் பை ஜஸ்டிஸ் சுதான்ஷு துல்லியா அவங்க ரெக்கமெண்டேஷனை கொடுக்கட்டும். அப்படி வரும்போது என்ன வருது அப்படின்னா, அந்த நேம்ஸு அதனுடைய மெரிட்ஸை பொறுத்து, அதாவது ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த கமிட்டி பெயர்களை பரிந்துரை பண்ணி சான்சலர்கிட்ட கொடுத்து அதில் 3 ஃபில்டர் பண்ணி அந்த 3 மாநில அரசுக்கு கொடுத்தா மாநில அரசு அதில் ஃபைனல் பிக் எடுக்கணுங்கிறது தான் இதில் கொண்டு வரப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது 2 பேருக்கும் இடையிலான ஒரு சுமூகமான முடிவெடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த உடன்பாட்டுக்கான திட்டம். ஆனால் அதுக்கு கவர்னர் ஒத்து வரல அப்படிங்கிறது தான் குறிப்பிட்றாங்க. கன்சென்சஸ் வரல அப்படின்னும் போது நீங்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற கமிட்டி நேரடியாக எங்களுக்கு பெயரை கொடுக்கட்டும், ஃபைனல் நேமையே. நீங்கள் கவர்னர் 3 பிக் எடுத்து அந்த பிக்கில் இருந்து அரசு ஒருவரை எடுப்பது என்பதற்கு பதிலாக ஒரே பிக்கை நீதிபதியை எடுத்துட்டு கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்கட்டும்ட்டாங்க. வெங்கட்ரமணி அவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம், அதே போல் ஜெய்தீப் குப்தா அவர்களையும் கேட்டோம். எவ்வளவோ முயற்சி செய்தும் 2 பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர் நியமிப்பதற்கான ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாததன் காரணமாக, இந்த இறுதி முடிவை எடுப்பது கன்சென்சஸ் வராததன் காரணமாக அமைக்கப்பட்ட குழுவை இறுதி முடிவை எடுக்கலாம் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே அட்டார்னி ஜெனரல் ஒரு சீல்டு அப்போ கொடுத்தாரு, நாங்கள் அதை வாங்க மாட்டோம் அப்படின்னுட்டோம். உடனடியாக ஜஸ்டிஸ் துல்லியா சீஃப் மினிஸ்டருக்கும் அதே போல் சான்சலருக்குமான ரிப்ளைவை எடுத்துக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டை தயார் செய்து அந்த அறிக்கையை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். அடுத்த வியாழக்கிழமை வரணும். ரிப்போர்ட் எங்களுக்கு புதன்கிழமை வந்துட்டு, அதாவது நேற்றைக்கு ரிப்போர்ட்டும் இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த வழக்கையும் எடுக்கலாம் அப்படின்னு ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா தெல்ல தெளிவாக கோர்ட்டில் ஆர்டராகவே டிக்டேட் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதே மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் கடந்த காலத்தில்
மேற்கு வங்கத்தில் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற இஷ்யூ வரும்போதும் அதில் ஒரு சொல்யூஷனை நோக்கி போவதற்காக இதே மாதிரியான ஒரு கமிட்டி ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஐ திங்க் ஜஸ்டிஸ் யூ லலித் அவர்கள் தலைமையில் இதே வைஸ் சான்சலர் நியமனத்துக்கான ஒரு கமிட்டி என்பது அமைக்கப்பட்டது. அங்கே இன்னமும் கூட இந்த ஒரு ப்ராப்பர் ஃபைனல் ஸ்கோர்ஸ்ங்கிறது செட்டில் ஆகாமல் இருக்குது. இந்த பக்கம் ஜஸ்டிஸ் சுதான்ஷு துலியா இதில் என்னென்னா இதோட அவங்க சொல்லிட்டாங்க. இதை சொல்லி என்னைக்கு ஆகுது உங்களுக்கு டிசம்பர் 11 சொல்கிறாங்க. என்னென்ன 18 இந்த கேஸை எடுங்க, 17 ரிப்போர்ட் வரட்டும்னு. இப்போ 16 கவர்னர் யூட்டன் அடித்திருக்கிறார், அல்லது கவர்னரை மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷா யூட்டன் அடிக்க வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நான் குறிப்பிட்டதை போல் ஏனுடைய நியூஸ்க்கு வரும். ஏன் என்ன சொல்கிறாங்க பாருங்க, கவர்னரும் மாநில அரசும் ஒரு 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 முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவு என்ன அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் யூனிவர்சிட்டிக்கு சீசா தாமஸும் அதே போல் இந்த கேடியு அதுக்கு அவங்கள அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு வந்துருச்சு. சஜி கோபிநாத்ங்கிறவங்கள டிஜிட்டல் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக போடலாம். அந்த சிசா தாமஸ்ங்கிறவர் கவர்னரோட நாமினி. இது கவர்னரும் சீஃப் மினிஸ்டரும் ஒரு மீட்டிங் எடுத்து 4 ஆண்டுகள் இவர்கள் துணைவேந்தராக இருப்பார்கள் என்கிற முடிவுக்கு வந்து விட்டதாக லோக்பவனை கோட் பண்ணி, இன்றைக்கி தான் ராஜ்பவன் பேரை மாற்றிட்டாங்க. பேரை மாற்றினா எப்படி ஜீவா, கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி தான் அது ஒரு முடிவு, ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை அப்புறம் பேசுவோம். ஸோ இப்படியான ஒரு செய்தியை ஏஎன்ஐ கசிய விடுகிறது அப்படிங்கிறது, ஏஎன்ஐக்கு கசிய விடப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடத்துல கவர்னர் இறங்கி வந்திருக்கிறார். கேரளா கவர்மெண்ட் திரும்ப தான் சொன்னாங்க. அப்போ ஏன் கேரளா கவர்னர் இறங்கி வந்திருக்கிறார்? ஏன்னா அவர் பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர். ராஜேந்திர அர்லேக்கருடைய ட்ராக் ரெக்கார்டோ அவருடைய அஃபிலியேஷன் டு ஆர்எஸ்எஸ் நாடறிந்த ஒரு விஷயம்தான். அவர் ஏன் இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த இடம் கவனிக்கத்தக்கது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு கவர்னர் கையெழுத்தே போடாமல் 10 மசோதாக்களை பாஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாள் தள்ளி போய் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் அவங்கள கேள்விகளை கேட்க வச்சு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போய் 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வதை எடுத்து பதிலை கொடுத்துட்டு இந்த பதிலெல்லாம் கொடுத்ததை வச்சும் ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் டர்ன் பண்ண முடியாமல் அதே நீதிபதி கையில் இன்னொரு கேஸும் போய் சிக்கி இருக்கிறது. இந்த இடத்தில் கையெழுத்து இல்லாமல் இதுக்கு முன்பாக மசோதா லெஜிஸ்லேஷன், இந்த இடத்துல சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகள் இருக்கிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்குமான விதிகள் உருவாக்கப்பட்டு இருக்கும். அது லெஜிஸ்லேஷன் படி நடக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர். முதல் முறை நம்ம அடி வாங்கினது லெஜிஸ்லேஷன் ப்ராசஸில், லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல போய் கவர்னர் வேலையை செய்யாமல் அடி வாங்கணும். இப்போ நிர்வாகத்துக்குள்ளேயும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு பிரசிடென்ஸை கொடுத்துருச்சு, ஒரு முன்னுதாரணம் ஒரு வழக்கில் வந்துவிட்டது என்று சொன்னால், இது இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பிரசிடென்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா கவர்னரும் இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் யார் குறைச்சல் நீங்கள் எடுத்துக்க முடியும்? அது அங்கே ஹேமந்த் சோரனுக்கு அவர் லெவலுக்கான தலைவலியை கொடுக்குறாங்க, மம்தா பானர்ஜிக்கு அவங்க லெவலுக்கான பெரிய தலைவலிகள். இங்கே கேரளாவில் நமக்கு, அதே போல் தெலுங்கானாவில், நீங்கள் கர்நாடகாவில் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அடுக்கிட்டே போடலாம். அப்போ ஹிமாச்சல் பிரதேஷில் இப்படி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் அவர்கள் குறிவைத்து செய்கிறார்கள். பஞ்சாப் தான் அந்த சமயத்தில் சந்திரசூட் இருந்தப்போ போன 3 நீதிபதிகள் அமர்வு கொடுத்த அந்த முக்கியமான தீர்ப்பு அப்படிங்கிறது வந்தது. அப்போ இப்படியான வேலைகளை திட்டமிட்டு நம்ம செய்யும்போது மறுபடியும் அதில் ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் என்பதற்காக இந்த யூட்டன் அடித்து, அதாவது ஜட்ஜே சொல்ல வேண்டாம், ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் சொன்னதை வைத்து நீதிமன்றமே கையெழுத்து போட வேண்டாம், நாங்கள் இந்த இடத்துல சமாதானம் ஆகிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சமாதானம்னு வெள்ளை கொடி ஏதோ ஒரு பக்கம் இருந்து காட்டப்பட்டிருக்கிறது. கேரளா அரசு, பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான அரசும் இந்த பக்கம் கவர்னரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ பாஜக அரசு என்ன நினைக்கிறது அப்படின்னா, ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல் நீங்களே பெயரை கொடுங்க அப்படிங்கிறதும் தாண்டி முதல்ல இந்த சீல்டு கவருங்கிற வகையில் கொண்டு போகக்கூடியதை நம்ம அடிப்படையிலேயே அது டிரான்ஸ்பரன்சிக்கு எதிராக இருக்கிறதுங்கிற ஒரு மிக முக்கியமான பார்வை இருக்கிறது. அது என்ன ரகசிய கடிதம், எல்லாம் தான் பொதுவெளிக்கு வந்துருச்சு, மாற்றி கேஸை போட்டுட்டீங்க, நீங்கள் அவங்கள விமர்சிக்கிறீங்க, அவங்க உங்களை விமர்சிக்கிறாங்க, பொதுவெளிக்கு வந்துருச்சு, மக்கள் மத்திக்கு அதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இவ்வளவுக்கு பிறகு அப்படி என்ன கான்ஃபிடென்ஷியல் லெட்டரை கொண்டு போய் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், இன்னைக்கு பினராயி விஜயன் அவர்களோட ராஜேந்திர அர்லேக்கர் சமாதானம் ஆகிவிட்டாலும் கூட நம்ம மறக்கக்கூடாது, 5 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் கூட
கொடுத்த அந்த கடிதம்ங்கிறது சரியானதா இல்லை அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டோடு தான் அந்த கான்ஃபிடென்ஷியல் லெட்டரை மடித்து கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணவே போனீங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பான்னு ஒருவேளை அவங்க நினைக்கலாம். ஆனால் அப்படியான காம்ப்ரமைஸ் என்பது எதை நோக்கி நகருங்கிற கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் நீதித்துறை தலையிடக்கூடாது. இந்த இடத்துல லெஜிஸ்லேச்சர் அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த பக்கம் கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் அந்த பக்கம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டா இதுக்குள்ளே ஜுடிஷியரி வந்துட வேண்டாங்கிறதுக்காக இந்த சமரசமா அல்லது உள்ளபடியே இறங்கி வந்திருக்கிறார்களாங்கிற கேள்வி இருக்கிறது. இங்கவும் கேரளாவில் அங்கே ஓய்வு பெற்ற சிஜே யூ லலித் மேற்கு வங்கத்துக்கு அனுப்பின மாதிரி, கேரளாவுக்கு ஜஸ்டிஸ் சுதான்ஷு துலியாவை அனுப்பின மாதிரி தமிழ்நாடு அரசும் கூட ஒரு முயற்சியை எடுத்து, ஏன்னா இங்கே 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் சிக்கல் போயிட்டுருக்கு. RN ரவி அவர்கள் போட்ட குழுவை கலைக்கிறாரு. அவராக டிஸ்மிஸ் பண்ணி அறிவிக்கிறார் அந்த குழு செல்லாது, என்னுடைய ஒப்புதல் இல்லை, UGC விதிமுறைப்படி இல்லைன்னு அவர் அதை கலைக்கிறாரு. அதை எதிர்த்து இங்கேயும் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு குழுவை கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்து இந்த ரெண்டத்தில் இருக்க பிரசிடென்சியும் தமிழ்நாடு அரசு கையாண்டால் இன்னும் வேறு விதமான இடங்களை நோக்கி இது நகரமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு ஒரு காமன் SOP தேவைப்படுகிறதோ என்கிற சூழலும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க எதிர்க்கட்சிகள், இது எப்படி அடுத்தடுத்த கட்டங்கள் அந்த வழக்கு பயணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பான கூடுதல் அப்டேட்ஸோட வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.